ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிக்கொண்டே இருக்கிறான், ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கிறான். இந்த கேள்வி நம்ம எல்லோர் மனசுலயும் கண்டிப்பா இருக்கும். நம்மள பல பேர் நினைக்கிறோம், பணக்காரங்க கிட்ட ஏதாவது ஒரு ரகசிய ஃபார்முலா இருக்கு, அது தெரிஞ்சா நாமளும் பணக்காரன் ஆகிடலான்னு. ஆனா உண்மையில அவங்க கிட்ட இருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய மேஜிக் இல்ல. சரியான மனப்பான்மை, சில பழக்க வழக்கங்கள் மற்றும் பணத்தை வேலை வாங்க தெரிஞ்ச ஒரு திறமை. சும்மா சம்பாரிச்சு செலவு பண்ணி மிச்சம் இருக்கிறத சேமிக்கிறது பணக்காரங்களோட ஸ்டைல் இல்ல. அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, பணத்தை எப்படி வளர்க்கிறதுன்னு. பணக்காரர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க பணத்தை எப்படி கையாளுறாங்க, அவங்க என்னென்ன ரகசியங்களை பின்பற்றாங்கன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வெறும் கதை இல்ல, இது உங்க நிதி வாழ்க்கையை மாத்த போற ஒரு பாடம். இந்த ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையிலையும் எப்படி பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனந்த் ஒரு நடுத்தர வர்க்க இளைஞன், நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறான். ஆனா எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஆனா ரவி ஆனந்தோட அண்ணன் மாதிரி இப்பதான் பிசினஸ்ல ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காரு. பணக்காரர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சவர். ஹே ரவி அண்ணா, நான் ரொம்ப டல்லா இருக்கேன். என் வேலை, என் சம்பளம் எல்லாம் ஒரு சுழல்ல சுப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மாசம் ஆரம்பிச்சா கையில பணம் இருக்கு, மாசம் முடிஞ்சா காலியா போகுது. என்ன ஆனந்த், மறுபடியும் அதே கஷ்டமா? உன்னோட வருமானம் குறைச்சல் இல்லையே, நல்ல சம்பளம் வாங்குற, அப்புறம் ஏன் இந்த நிலைமை? அதுதான் அண்ணா எனக்கே புரியல. நீங்க மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரம் பிசினஸ்ல நல்லா வந்துட்டீங்க? பணக்காரங்க எல்லாம் ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்காங்கன்னு தோணுது. பணக்காரர்களின் வருமான ரகசியம்னு ஒரு டாபிக் கூட இருக்குமே, அது உண்மையா? ரகசியம் கண்டிப்பா இருக்கு ஆனந்த். ஆனா அது யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு மேஜிக் இல்ல, அது யோசிக்கிற விதத்துல இருக்கு. உனக்கு நான் இன்னைக்கு அந்த ரகசியத்தை சொல்றேன், கவனமா கேளு. 1. முதல் ரகசியம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதிகமா சம்பாதிக்கணும், அப்புறம் சேமிக்கணும். ஆனா பணக்காரர்கள் அப்படி இல்ல. அவங்க முதல்ல முதலீடு செய்யணும், அப்புறம் மிச்சம் இருக்கிறத செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நான் சம்பாதிக்கிறதுல செலவுக்கு போக மிச்சம் இருந்தா தானே முதலீடு பண்ண முடியும். அங்கதான் முதல் தப்பே பண்றோம். நீ உனக்குன்னு ஒரு முதலீட்டு இலக்க நிர்ணயம் பண்றதில்ல. உதாரணத்துக்கு, ஒரு பணக்காரர் சம்பளம் வந்த உடனே அதுல ஒரு 20% இல்லனா 30% எடுத்து முதலீட்டுக்குன்னு தனியா வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற செலவுகளையே பார்ப்பாங்க. ஓ, அது ஒரு ஒழுங்கா? ஆமா, நிதி ஒழுக்கம்தான் முதல் ரகசியம். 2வது ரகசியம், எது சொத்து எது சுமைன்னு சரியா புரிஞ்சுக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, வீடு கார் எல்லாம் சொத்து இல்லையா? யோசிச்சு பாரு, உனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது தான் சொத்து. உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்குமே, அதுதான் சுமை. நீ வாங்குற புது கார் உனக்கு ஒரு சொத்தா? இல்ல, அதுக்கு பெட்ரோல் பராமரிப்புன்னு மாசம் மாசம் உன் பாக்கெட்ல இருந்து பணத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு சுமை. ஆனா நீ வாடகைக்கு விடுற ஒரு வீடோ மாசம் மாசம் உனக்கு வாடகை வருமானமா கொடுக்குது, அது ஒரு சொத்து. பணக்காரர்கள் வருமானம் ஈட்டி தரும் சொத்துக்களை வாங்குறதுல தான் குறியா இருப்பாங்க. ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்டுகள், வாடகைக்கு விடக்கூடிய ரியல் எஸ்டேட், நல்ல பிசினஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவங்க அதிகமா முதலீடு பண்ணுவாங்க. அப்போ செலவுக்காக வாங்காம வருமானத்துக்காக வாங்கணும். இதுதான் 2வது ரகசியம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம், பணக்காரன் ரொம்ப வேகமா பணக்காரனா ஆகிறது காரணம் இந்த கூட்டு வட்டி தான். இத உலகின் 8வது அற்புதம்னு கூட சொல்லுவாங்க. கூட்டு வட்டியா? அது என்ன, பேங்க்ல போடுற வட்டி தானே? இல்ல, அதுக்கும் மேல. உதாரணத்துக்கு, நீ வருஷம் 10% வட்டி கிடைக்கிற இடத்துல ரூபாய் 1,00,000 முதலீடு செய்யறன்னு வச்சுக்கோ. முதல் வருஷம் உனக்கு 10,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். இப்போ உன் மொத்த பணம் ரூபாய் 1,10,000. 2வது வருஷம் இப்போ உனக்கு வட்டி அந்த 1,10,000 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதாவது ரூபாய் 11,000. இப்ப மொத்த பணம் ரூபாய் 1,21,000. பாத்தியா, உனக்கு வட்டிக்கு மேல வட்டி கிடைக்குது. காலப்போக்கில் நீ போட்ட முதலீடை விட வட்டி மூலமா வந்த பணமே அதிகமாயிடும். இதுக்கு பொறுமையும் முதலீட்டை நீண்ட காலத்துக்கு விடுற தைரியமும் வேணும். பணக்காரங்கள் இந்த கூட்டு வட்டிக்கு அதிக நேரம் கொடுக்கறாங்க. இதுதான் 3வது ரகசியம். 4வது ரகசியம், பெரும்பாலான ஏழை அல்லது நடுத்தர மக்கள் ஏன் பணக்காரர்களாக வர முடியலன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்க. ஆனந்த், ஆனா ரிஸ்க் எடுத்தா பணம் போயிடுச்சுனா? பணம் போறது ஒரு பாடம்னு பணக்காரங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு தோல்வியும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போற ஒரு முதலீடுன்னு தான் பார்ப்பாங்க. அவங்க கணக்கிடப்பட்ட ரிஸ்கை எடுப்பாங்க. அதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு பங்குல முதலீடு பண்றதுன்னு முழுசா ஆராய்ஞ்சிட்டு ஒருவேளை அந்த முதலீடு போனா கூட
என்னோட மொத்த வாழ்க்கையும் பாதிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ரிஸ்க் எடுப்பாங்க. நாம ஒரு சின்ன முதலீடு பண்ணவே பயப்படுறோம். ஆனா நீங்க சொல்றது சரிதான். அவங்க ஒரு விஷயத்துல தோத்தா அடுத்த விஷயத்துக்கு உடனே போயிடுறாங்க. ஆமா, பயம் உங்களை பிடிச்சு நிறுத்தும், தைரியம் உங்களை முன்னுக்கு கொண்டு போகும். இதுதான் அவங்க பாலிசி. 5வது ரகசியம், நீங்களும் நானும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். தினமும் நியூஸ் படிக்கிறோமே, அது மட்டும் பத்தாது. பணக்காரர்கள் நிதி பட்டியல புத்தகங்களை அதிகமா படிப்பாங்க. அவங்க டைம்ல ஒரு பகுதியை பொருளாதாரம், முதலீடு, பிசினஸ் பத்தி கத்துக்கிறதுல செலவு பண்ணுவாங்க. உலகம் எப்படி மாறுது, எதுல முதலீடு பண்ணா லாபம்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் திறமை மேம்பாடு. உதாரணத்துக்கு, இன்னைக்கு AI அதுதான் ட்ரெண்டு. அது பத்தி கத்துக்கிறவங்க, அதுல பிசினஸ் பண்றவங்க தான் நாளைக்கு பணக்காரன். நீ கத்துக்கிறத நிறுத்தும்போது உன் வருமானமும் நிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப சொல்லுங்க, பணக்காரர்களின் வருமான ரகசியங்கிறது மேஜிக்கா இல்லனா ஒரு நல்ல வாழ்க்கை தத்துவமா? அது மேஜிக் இல்ல, ஒரு வாழ்க்கை முறை. நிதி ஒழுக்கம், சொத்துக்களை உருவாக்குறது, கூட்டு வட்டிக்கு டைம் கொடுக்கறது, ரிஸ்க் எடுக்கிறது, தொடர்ந்து கத்துக்கிறது, இதுதான் அந்த ரகசியம். இது எல்லாமே நம்மால செய்யக்கூடிய விஷயங்கள் தானே. இதுல உங்களுக்கு மனசுல பதிஞ்ச விஷயங்கள் என்னென்னு யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான 5 ரகசியங்கள். 1. உங்களுக்குன்னு நீங்களே முதல்ல சம்பளம் கொடுங்க. வருமானம் வந்ததும் முதலீட்டுக்காக ஒரு தொகையை உடனே எடுத்து வைங்க. 2. சொத்தை வாங்குங்க. உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வர விஷயங்கள்ல மட்டும் முதலீடு செய்யுங்க. 3. கூட்டு வட்டிக்கு நேரம் கொடுங்க. முதலீட்டுல பொறுமையா இருங்க. நீண்ட காலத்துக்கு பணத்தை வளர விடுங்க. 4. ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. ஆராய்ந்து கணக்கிடப்பட்ட ரிஸ்கை எடுங்க. தோல்விய பாடமா பாருங்க. 5. தொடர்ந்து கத்துக்கோங்க. நிதி பிசினஸ் பத்தி தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருங்க. இன்னையிலிருந்து உங்க நிதி வாழ்க்கையை மாத்திக்க தயாராகுங்க. வாழ்த்துக்கள். இந்த ரகசியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செயல்படுத்தினா உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பா மாறும். இந்த கதை உங்களுக்கு பணக்காரர்களின் வருமான ரகசியம் என்னன்னு நல்லா புரிய வச்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நீங்களும் உங்க வருமானத்துல எவ்வளவு சதவீதத்தை இன்னைக்கே முதலீட்டுக்குன்னு தனியா எடுத்து வைக்க போறீங்கன்னு யோசிக்க ஆரம்பிங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.